சென்னையில் காவலரை தாக்கிய ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். சென்னை அயனாவரத்தைச் சேர்ந்தவர் ரவுடி சங்கர். கஞ்சா விற்பனைதான் சங்கரின் முக்கிய தொழில். இவரின் தாய் இளநீர் வியாபாரம் செய்ததால் அதுவே சங்கரின் பெயருக்கு முன் அடைமொழியாக சேர்ந்து கொண்டது. இளநீர் சங்கர் மீது 4 கொலை, 4 கொலை முயற்சி, அடிதடி, கஞ்சா விற்பனை உள்பட 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. தனது தம்பி கொலைக்கு பழிக்கு பழியாக 2017ஆம் ஆண்டு யமகா பாலாஜி என்பவரை கொலை செய்து அவரது தலையில் கத்தியை செருகி வைத்தவர் சங்கர். 9 முறை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர். சங்கர் நீலாங்கரையில் பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அயனாவரம் ஆய்வாளர் நடராஜன் தலைமையிலான தனிப்படை சங்கரை கைது செய்தது. அவரிடம் விசாரணை நடத்திய போது அயனாவரத்தில் உள்ள நியூ ஆவடி சாலையில் முள்புதர் ஒன்றுக்குள் கஞ்சாவை மறைத்து வைத்திருப்பது தெரிய வந்தது. அதை பறிமுதல் செய்வதற்காக சங்கரை அயனாவரத்துக்கு அழைத்துச் சென்றது தனிப்படை. அயனாவரம் வரும் வரை அமைதியாக இருந்த சங்கர் அதன் பிறகு தனது வேலையை காட்டத் தொடங்கினார். புதருக்குள்ளிருந்து கஞ்சாவை எடுப்பது போல் அதனுடன் வைக்கப்பட்டிருந்த அரிவாளை எடுத்து ஆய்வாளர் நடராஜனை தாக்க முயன்றுள்ளார் சங்கர். அவரை தடுத்த காவலர் முபாரக்குக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது. இதனை அடுத்து தற்காப்புக்காக தனது துப்பாக்கியால் சங்கரின் வயிற்றில் சுற்றிருக்கிறார் ஆய்வாளர் நடராஜன். அப்போதும் அடங்காத சங்கர் மீண்டும் காவலர் முபாரக்கை வெட்டியுள்ளார். இதனால் சங்கரின் நெஞ்சை நோக்கி 2 முறை துப்பாக்கியால் சுட்டார் ஆய்வாளர். நெஞ்சில் குண்டு பாய்ந்ததால் இளநீர் சங்கர் உயிரிழந்தார். தாக்குதலில் காயமடைந்த காவலர் முபாரக் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் முபாரக்கை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். சென்னையில் ரவுடிகளின் கோட்டத்தை அடக்கும் நடவடிக்கைகள் தொடரும் என காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சில ரவுடிகள் குண்டா சட்டத்தில் கேட் செஞ்சுருக்கோம். அவங்க NVW இருந்தானா அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ஆஜர்படுத்திட்டுருக்கோம். NVW இருந்தானா அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய பெயில் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறோம். அவங்க கைது செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகள் செய்யும். விழுப்புரத்தைச் சேர்ந்த ரவுடி மணிகண்டன் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்டார். தற்போது இளநீர் சங்கர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ரவுடியை பிடிக்கச் சென்ற காவலர் சுப்பிரமணியன் வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்ட நிலையில் சென்னையில் என்கவுண்டர் நடந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக மில்லர், சுப்பிரமணியன் மற்றும் கவியரசன்.